இனி தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசல் இருக்காது. அதிரடியாக முடிவெடுத்த சென்னை மாநகராட்சி. சென்னை வாசியாகவோ அல்லது வெளியூரில் இருந்து சென்னை வருபவராக இருந்தாலும் பெருங்குளத்தூர், தாம்பரம், பல்லாவரம் இடையே நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசலில் நிச்சயம் ஏதேனும் ஒரு முறையாவது சிக்கியிருப்பார்கள். ஆனால் தினம் தினம் இதே பிரச்சனையை எதிர்கொள்ளும் சென்னை வாசிகள் இதற்கு ஒரு தீர்வு காணும்படி அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து வந்தனர். அதன்படி தாம்பரத்தில் நிலவும் போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு முடிவு காணப்பட்டுள்ளது. தாம்பரம் சென்னை GST சாலையில் அமைந்திருப்பதால் எப்போதுமே ஒருவித போக்குவரத்து நெரிசலை எதிர்கொள்கிறது. தாம்பரத்தில் அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் வாகன அடர்த்திக்கு ஏற்றவாறு சாலை கட்டமைப்புகள் சிரமப்படுகின்றன. குறுகிய சாலைகள், சரியான வாகன நிறுத்துமிடம் இல்லாதது, போதிய போக்குவரத்து மேலாண்மை இல்லாதது நெரிசலை அதிகப்படுத்துகிறது. இது தவிர தாம்பரம் மார்க்கெட் வந்து செல்வோரும், தாம்பரம் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்வோரும் GST சாலையிலேயே வாகனங்கள் நிறுத்துவதும் இறங்கி செல்வதுமாக இருப்பதாலும் தாம்பரத்தில் வாகன நெரிசல் ஏற்படுகிறது. தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் பயணிகள் சரிவர நேரத்திற்கு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு செல்ல முடியாமல் தவிர்க்கின்றனர். இதைத் தொடர்ந்து தாம்பரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பல அதிகாரிகள் இந்த 2 பஸ் நிலையங்களிலும் ஆய்வு செய்தனர். தாம்பரத்திற்கு என தனி பஸ் நிலையம் இல்லாததால் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு செல்லும் பஸ்கள் அனைத்தும் ரயில் நிலையத்திற்கு எதிரே உள்ள GST சாலையை ஒட்டி ஆங்காங்கு நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சாலையின் ஓரத்தில் ஒரு புறத்தில் மட்டுமே தூண்கள் அமைத்து புதிய பேருந்து வழிகள் கட்டப்பட உள்ளதால் சாலையில் ஒட்டியுள்ள பகுதியில் சாலை மார்க்கத்தில் 10 மீட்டர் அகலத்திற்கு காலியிடம் கிடைக்கும். இதன் மூலம் தற்போது 2 வரிசைகளில் செல்லும் வாகனங்கள் 3 வரிசைகளில் செல்ல முடியும். இதனால் தாம்பரம் GST சாலையில் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் சீரமைக்கப்படும் பஸ் நிலையங்களில் நவீன மேற்கூரை, கண்காணிப்பு கேமராக்கள், ஒளி பெருக்கிகள், டிஜிட்டல் பெயர் பலகை உள்ளிட்டவை நவீனமாக அமைக்கப்படுகிறது. அதன்படி GST சாலையின் ஓரத்தில் ஒரு புறத்தில் மட்டுமே 2 மீட்டர் அகலத்திற்கு நடைபாதை, கான்கிரீட் தூண்களுடன் மேற்கூரை அமைக்கப்பட உள்ளது. சென்னைக்கு செல்லும் பஸ்கள் மட்டுமல்லாமல் தென் மாவட்டம் மற்றும் சென்னையை ஒட்டியுள்ள பிற மாவட்டங்களில் இருந்து வரும் அனைத்து பஸ்களும் சீரமைக்கப்பட்ட பஸ் நிலையத்தில் நிறுத்தப்படும். இதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என்று தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.